பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين. صدق الله العظيم. படைத்த வல்லோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் அவனின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீதும் மன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், உங்கள் எல்லோர்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாத்திலும் சரி, தமிழர்களுடைய வாழ்விலும் சரி, மிகவும் சிறந்த ஒரு பழக்கமாக இருக்கக்கூடியது. இன்றைய காலகட்டங்கள் அது மங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் நிதர்ச்சியான உண்மை. நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியப்படுத்தப்பட்ட விருந்தோம்பல்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்ததா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். மேலே நாம் ஓதப்பட்டதுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது கேட்கின்றான், ஹல் அதாக, நபியே நாயகமே, உங்களுக்கு வந்ததா ஹதீது, ஒரு செய்தி. எந்த செய்தி? லைஃபி இப்ராஹிமுல் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்களே விருந்தோம்பலின் மூலியமாக, இந்த செய்தி உங்களுக்கு வந்ததா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், வன்னபிஹும் அன் லைஃபி இப்ராஹிம், நபியே நாயகமே, நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தோம்பலை பற்றி அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு? யூதர்களுக்கு, நஸ்ராக்களுக்கு அவர்களை பற்றி ஆபிரகாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இந்த விருந்தோம்பலை பற்றி நீங்க அவங்களுக்கு அறிவிங்க என்னும் 2 வசனங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததுடைய ஒரு விருந்தோம்பலை பற்றி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அவ்வளவிற்கு சிறப்புமிக்க ஒரு விருந்தோம்பலாக இருந்தது. என்ன இது அவங்க செஞ்ச விஷயம்? ஓலக்கத் ஜாஅக ரசூலுனா இப்ராஹிம் பில் புஷ்ரா قالوا سلاما قال سلام فما لبث ان جاء بعجل حنيذ என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் மலக்குமார்கள் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா இவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி 2 மலக்குகள் அனுப்பிச்சிருக்கிறான். அவங்க வர்றாங்க, மனித தோற்றத்தில் வருகின்றார்கள், மலக்குகளாக வரல. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அவர்கள் மனிதர்களா மலக்குகளா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. தெரியாம அவங்க உள்ள நுழைகிறாங்க. உள்ள நுழைந்த உடனேயே என்ன செய்வாங்க? தெரியாத நபர், இவர் தெரிந்த நபரா தெரியாத நபராங்கிறதா இல்ல, யாருமே தெரியாது, ஒரு புது தோட்டத்தில் வர்றாங்க.
மலக்குகள் ரெண்டு வந்த உடனே பார்க்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாக சொல்கின்றார்கள். சொன்னதும் நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், வலைக்கும் சலாம் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக பொரித்த இளங்காலையை விருந்து உணவாக இந்த நபர்களுக்கு கொண்டு வந்து வைக்கின்றார்கள். யாருக்கு? 2 மலக்குகளுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறார்கள். கொண்டு வந்து வைக்கல வச்சவன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வச்சவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லங்க அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்காக எங்களை அனுப்பிச்சு வைத்தா, நாங்க 2 பேரும் மலக்கு, உண்ணக்கூடியதோ பருகக்கூடியதோ எங்களுக்கு இல்லை. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மலக்குகள் சாப்பிடுவது குடிப்பது என்பது அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. இப்படி அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்களிடத்துல எங்களை அனுப்பிச்சு வச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல பல விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக மலக்குகள் அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீடுகள் எப்படி கட்டியிருந்தாங்க வீட அப்படின்னா, 4 பக்கங்களும் வாயில்கள் அமைத்திருப்பார்களா. 4 புறங்களுமே வந்து வாயில் இருக்கும். ஏன் அப்படின்னா வாசல், அந்த வாசல்கள் எந்த வழியாவது என்னுடைய வீட்டிற்கு ஒரு மனிதர்கள் ஒரு விருந்தாளிகள் வருகின்றார்கள் என்றால் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வரணும். இது இப்படி சுற்றி வரணுமே அப்படிங்கிறது கூட அது தாமதம் ஆகிடக்கூடாது. உடனடியாக அவர்கள் நுழைவதற்கு லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செயல்பாடுகளை அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அப்ப யார் வந்தாலும் உடனடியாக அவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, பெரியவங்களா சின்னவங்களா, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிங்கக்கூடிய பார்வைகள் என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு இதை உணர்த்தி காட்டுது. நம்ம என்ன செய்வோம், சிலருடைய பழக்கங்கள் இருக்குது. ஒரு முஸ்லீம் வர்றாங்க, நல்ல வசதியான வர்றாங்க அப்படின்னா கூட்டு போய் நம்ம என்ன செய்வோம், டைனிங் டேபிள் வரை கொண்டு வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறது. இதே சமயத்தில் வந்து ஒரு பாம்பரையாக இருக்கக்கூடியவர், ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் கூட நினைஞ்சாங்க பெரிய வாசல்ல உட்கார்ந்து சாப்பாடு கொண்டு. இதுவல்ல ஏழைகள் பணக்காரர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் என்பது பாகுபாடு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. விரும்பாமல் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும். நீங்க சில சம்பவங்கள் சொல்லுவாங்க, தாய்மார்களுக்கு மத்தியில வந்து கோச்சுக்கிற வேணாம், தங்களுடைய பிறந்த வீட்டு நபர்கள் வரப்பட்டால் தடபுடலான விருந்துகள் நடக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய கணவனுடைய வீடுகளில் இருந்து வரப்பட்டால் அவர்களுக்கு எங்கிருந்தா உடம்பு சரியில்லாம ஆக முடியாது. நீங்க தலைவலியா இருக்கீங்க, காய்ச்ச குளிர் ஜுரம் வருவது, புது 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 வருது, இதெல்லாம் ஒரு வார்த்தை. அந்த புது புதுக்கு என்ன அர்த்தம் இதுவரையும் தெரியவே இல்லை. புது புது வருது, ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு, வேணா காய்ச்சலா இருக்கு, ஆனா வெளியே இருந்து மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க சாப்பிட்டு. இதுபோல் சொல்வார்கள். இதுபோல் அல்ல, எல்லோருக்கும் ஒன்றுபோல் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் விருந்தோம்பல் என்பது. சையதுபனு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் விருந்தோம்பலை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள். இந்த விருந்தோம்பல் என்பதை நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டங்களில் இருந்த சிறப்பாக கொண்டு வரப்பட்டது. அதே போல ஒரு நபிக்கு வந்து விருந்தோம்பலை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், விருந்தோம்பலை வந்து அவர்கள் வேறு விதமான கண்ணோட்டங்களில் பார்க்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படியானது. நபினா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இதே போல சோதனைக்காக 2 மலக்குகள் வர்றாங்க. 2 மலக்குகள் வரக்கூடிய சமயத்துல அவர்களுடைய மனைவிகள் இருந்து, அவருடைய சொந்த பந்தங்கள் இருந்து எல்லோரும் இவர்களை பார்த்தவனே தோற்றங்களை பார்த்து ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஆகியோருடைய தோற்றங்கள் வரப்பட்ட பொழுது கூட அவர்கள் மலக்குகள் என்பது கூட இவர்கள் பார்க்கவில்லை. இந்த அளவிற்கு அவங்க மாறின உடனே ஒன்னும் சொல்ல போன லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வீட்டுல வந்தது அவங்களுக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க மனைவிக்கு தான் தெரியும். இவங்க மனைவி போய் எல்லாரும் சொல்லாங்க, எங்க வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, என்ன அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்காங்க எல்லாம் கூட்டு வந்தாங்க. அப்ப
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா துஃஸினி ஃபில் லைஃபி, என்னுடைய விருந்தாளியுடைய விஷயத்தில் இழிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதாக நபிகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இவர்கள் ஏதாவது ஒரு தவறான தீய எண்ணத்தின் மூலியமாக இவர் முயற்சிக்கலாம் என்பதன் காரணத்தால, அப்படி அவங்க எண்ணத்தின் காரணமாக அவர்களுக்குரிய சூழ்நிலைகள் எப்படி ஆகிவிட்டது, கண்கள் அல்லாஹ் தஆலா குருடாக ஆக்கினான். ஃபலகத் ராவதுஹு அன் லைபிஹி, லைபிஹி என்ன அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், அவர்களுடைய விருந்தாளிகளை தவறுக்கு அழைத்த பொழுது அவருடைய கண்களை குருடாக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக விருந்தாளிகளை, வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் எப்படி அனுசரிக்கின்றோம், எதுபோல் ஆக்குகின்றோமோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்வும் ஏற்படுத்துகின்றான், தாழ்வும் ஏற்படுத்துகின்றான். நபிகள் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி காட்டுகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய கூட்டத்தினர்கள் இவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதாக இழிவான எண்ணத்துடன் பார்த்தார்கள். அவர்களுடைய பார்வைகள் அல்லாஹ் தஆலா படித்தார். விருந்தாளிகளை அவர்களுடைய வாசல் வரை சென்று நாம் வழி அனுப்ப வேண்டும். எந்த அளவுக்கு விருந்தாளிகளை நாம் உபசரிக்கணும், நாம் வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் உபசரிப்பது வாசல் வரை வந்து நாம் அவர்களை வரவேற்பது மட்டுமல்ல, வாசல் வரை சென்று நாம் அவர்களை வழி அனுப்ப வேண்டும். இதுவும் விருந்தோமல்ல ஒன்று. என்ன கஷ்டத்தை நம்ம பார்க்க கூடாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்கள்ல இருந்த கஷ்டங்களை போன்று சஹாபாக்களுக்கு எந்த ஒரு நபர்களுக்கும் ஏற்பட்டதில்லை. அந்த சமயத்திலும் கூட அவங்க விருந்தோம்பல் என்று சொல்லி வரக்கூடிய சமயத்துல அவங்க என்னைக்குமே பின்வாங்கியதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நபர்கள் வர்றாங்க, விருந்தாளிகள் வர்றாங்க, விருந்திற்காக வந்த பொழுது அவங்கள பார்த்துட்டு தன்னுடைய வீடுகள், மனைவிகளுடைய வீடுகள் என்ன இருக்குன்னு கேட்டு வர சொல்றாங்க. அவங்க போய் பாக்குறாங்க, கேட்கிறாங்க, என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. தண்ணி தான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. யாருங்க? ஈருலக தலைவர் சர்க்கார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய இல்லங்களில் இருந்தது. மற்ற மனிதர்களும் கேட்கும் பொழுது அதை தான் பதில் வருகின்றது. ஒன்றுமில்லை என்பதை இவர்கள் சொல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்றதில்லை. தண்ணி இருக்குது. இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, சில நபர்கள் சொல்லுவாங்க, வீட்டுல வந்து மிளகா இல்ல, மல்லி இல்ல, மல்லிப்பொடி இல்ல, ஜீனி இல்ல, டீத்தூள் இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லைன்னு வார்த்தைகள் இல்லாமல் ஆக்குங்கள். என்ன சொல்லணும்? மிளகா அப்படி பறக்கத்தா இருக்குங்க, டீத்தூள் பறக்கத்தா இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பறக்கத்தா இருக்குன்னா கம்மியா இருக்கு, வேணும், இல்ல தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு வாங்க சொல்லக்கூடிய ஒரு கோர்வராகத்தான் இத பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அந்த மாறிடுச்சு. அப்ப இது போல வந்த பொழுது கேட்ட உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, எந்த விருந்தாளிகளை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக ஒரு பகிரங்க அறிவிப்பு பண்றாங்க ரசூலுல்லாஹி. ஏன்னா என்னுடைய விருந்தோம்பலாக வந்திருக்கின்றார்கள், என்னுடைய விருந்தாளியாக வந்திருக்காங்க, அதனால இவர்களை யாரும் நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது உடனே வந்து அந்த இடத்துல இருந்து துள்ளி குதித்து ஒருவர்கள் இருந்து வருகின்றார். ஒரு சஹாபி அவங்க எந்திரிச்சு வர்றாங்க. எந்திரிச்சு வந்து சொன்னாங்க, யார சொல்லா, நான் என்னுடைய வீட்டிற்கு நான் அழைத்து செல்கின்றேன். இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 குழந்தைகளை கொடுத்திருந்தான். மனைவி 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். இப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி நமக்கு வீட்டுக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவரை வச்சுட்டு நான் வீட்டுக்கு நான் போய் வந்துட்டு இருந்து வீட்டுல போய் கேட்கிறாங்க, மனைவிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. அப்ப கேட்ட உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, குழந்தைகளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ஏதோ உணவு இருக்குது. யாருக்கு? நல்லா கவனிக்கணும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்பதற்கு உணவு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நபர்கள் நான் உண்ணலாம், 4வதாக நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, மனைவியிடத்துல நீ ஒண்ணும் செய்யாத,
நீ குழந்தைகளை எப்படியாச்சும் தூங்க வச்சிரு, அவர்களுக்கு ஏதாச்சும் காமிச்சு தூங்க வச்சிரு, அந்த உணவை எடுத்து வை, நான் விருந்தாளியை அழைத்து வருகின்றேன், அல்லாஹ்வின் விருந்தாளியாக ரசூலின் விருந்தாளியாக வந்திருக்கின்றார், அவரை அழைத்து வருகின்றேன், நீ அவர்களை உறங்க வைத்து விடு என்பதாக சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு போறாங்க, விருந்தாளியை கூட்டு வர்றாங்க. கூட்டு வர்றப்ப என்ன செஞ்சாங்க, குழந்தைகளை படுக்க வச்சுட்டு இருக்காங்க. நான் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறேன். எப்படி நான் சாப்பிடுறேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், கை வைக்கையில சாப்பிட அவர் ஆரம்பிப்பார்ல, அந்த சமயத்துல நீ விளக்கு அணைச்சிட்டுன்னா நான் சாப்பிடாப்புல பாவனை செய்து கொண்டிருப்பேன் அவர்களுடன் அமர்ந்து. ஆனா அவர் நல்ல திருப்தியா சாப்பிட்டோம், அவருக்கு முழுமையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த மனிதர் வந்த மனிதர் என்ன பசியில வந்தார்கள் எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே இவங்க 4 பேரும் பத்னியாவே தான் தூங்குறாங்க. 2 குழந்தையும் கணவனும் மனைவியும் இரவில் பசியுடன் கழிக்கின்றார்கள். மறுநாள் காலை விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திற்கு வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களை பார்த்து அல்லாஹ் விசிரிக்கின்றான், உங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பெருமிதப்பட்டு சந்தோஷப்பட்டு சிரித்து விட்டார் என்பதாக சொல்லிவிட்டு உங்களுக்காகவே அல்லாஹ் தஆலா இப்பொழுதுதான் ஒரு வஹ்யை இறக்கியுள்ளார். வல்லதீன தபவ்வஅு தார வல் ஈமானையாக்குரிய அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கினார். தங்களுக்கு கடும் பசி இருந்தாலும் பிறருக்கு அர்ப்பணிப்பார்கள். எனக்குரிய இந்த ஆயத்தை அர்ப்பணித்து பிறருடைய பசிகளை போக்கினார்களே என்பதாக அல்லாஹு தஆலா பெருமிதப்படுத்தி உங்களை அல்லாஹு தஆலா வசனத்தில் இறக்கியிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை பாராட்டி இந்த நபர்களை சஹாபியை சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு காலகட்டங்கள் இருந்தது, நம்முடைய தமிழ்நாட்டுடைய இல்லங்களெல்லாம் எப்படி இருந்தது என்றால், மாயல்களில் முன்னால் திண்ணைகள் என்பது இருக்கும். திண்ணைகள் எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் என்பது இருக்கும். இந்த திண்ணை எதுக்காக வேண்டி கட்டி போட்டாங்க அப்படின்னா, வழிபோக்கர்கள் வருவார்கள், அங்கு கால்நடைகள் பயணம் செய்தவர்கள், வண்டிகளை பூட்டிக் கொண்டு வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் வருவாங்க. வரக்கூடிய சமயத்துல நம்முடைய இரவு நேரம் ஆயிட்டாலோ அல்லது உச்ச நேரம் ஆயிட்டாலோ நம்முடைய வீட்டு வாயில் அவர்கள் களப்பாரி விட்டு செல்லட்டும் என்பதாக எண்ணுவார்கள். அப்படி களப்பாரி விட்டு அவங்க செல்லக்கூடிய சமயத்துல இருக்கக்கூடிய சமயத்துல வந்துட்டாங்க, யாராச்சும் வீட்டு வாசல்ல இருக்காங்கன்னு பார்த்தா, என்னென்ன களப்பாறை வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து உடனே வந்து நீர் மோர் வச்சிருப்பாங்க. மோரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மண்பானையில் ஊற்றி வைத்திருந்த நீர் மோரை எடுத்துக்கொண்டு வந்து பெரும் சொம்புகளில் கலையங்களில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்கள் வயிறு நிறைய குடித்து விட்டு சென்று வாழ்த்து விட்டு சென்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த காலகட்டங்கள் அன்று இந்த திண்ணைகளே இல்லை, படிகளே தெருக்களுக்கு வந்து விட்டன. சில வீடுகளுடைய படிகள் பார்த்தால் தெருக்களில் வந்து இருக்கின்றது. எப்படி? எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத அளவிற்கு எண்ணங்கள் உள்ளங்கள் சுருங்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு ஒரு நபர் இப்பொழுது வருவார், இவர் சொர்க்கவாதி என்றார்கள். சொர்க்கவாதின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வாசல் அண்டு யார் வர்றாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்தார், இவர்த்த ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வசாமட்டாங்க. 2வது நாளும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 2வது நாளும் அந்த மனிதர் வருகின்றார். 3வது நாளும் அதே போன்று ரசூலுல்லாஹி சொல்கின்றார்கள். 3வது நாளும் அதே நபர் வருகின்றார். அந்த சஹாபியை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி பார்த்தாரு, இவற்றை என்ன அமல்கள் கூட இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அங்க அந்த ஊர்ல இருந்துகிட்டே கூட அவர் வீட்டுல வந்து, உங்க வீட்டுல ஒரு 3 நாள் தங்கலான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. ஏப்பா உள்ளூருக்காரு, உனக்கு வீடு தான் இருக்கிற, நீ அங்க போய் உன் வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லல. எதுக்காக நீ வந்தாரு, இவர் கொண்டாட்ட சண்டை போட்டு வந்திருப்பாரோ அல்லது அம்மாவை துரத்திட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு எந்த ஒண்ணு நினைக்கல. இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே என்னன்னு தெரியல, இவன் முகம்லாம் வாடி இருக்க, என்ன பிரச்சனை எடுத்துட்டு வரான்னு தெரியலே நினைப்போம் நம்ம. ஆனா அந்த சஹாபி கூப்பிட்டாங்க, இருக்க வச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இவர் தன்னுடைய அமல்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். 3 நாட்களாக இதை பார்த்துக் கொண்டிருந்தார். 3 நாட்கள் விருந்தோம்பல்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு வீட்டிற்கு விருந்தோம்பலாக செல்வதாக இருந்தால் 3 நாட்களுக்கு மேலாக நீங்கள் தங்காதீர்கள் என்று சொன்னார்கள்.
3 நாட்கள் தான் நான் அதிகப்படியாக இருக்க வேண்டும். மாசக்கணக்கில் இருக்கிறதில்லை. அவங்க அப்ப ரொம்ப சிரமப்படுத்துறது கிடையாது. விருந்தோம்பலாக நீங்கள் செல்கின்றால் 3 நாள் ஆச்சு. 4 நாள் வரும்பொழுது அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய வந்த தேவைகள் ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன், என்ன காரணமாக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டேன். அந்த சஹாபி சொன்னார், ஒன்றுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் இருந்த பொழுது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் வருவார், ஒரு சொர்க்கவாதி என்று 3 நாட்களாக தொடர்ச்சியாக சொன்னார்கள். அப்பொழுதுதான் என்ன அமல்கள் உங்களிடத்தில் அதிகப்படியாக இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் உங்கள் வீட்டில் நான் 3 நாட்கள் தங்கினேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், என்னிடத்தில் எந்த ஒரு அமலும் அதிகப்படியான அமல் இல்லை. உங்களை போன்று கொள்கின்றேன், உங்களை போன்று நான் பரவுகளை நிறைவேற்றுகின்றேன், இஸ்ராக்கை கொள்கின்றேன், துஆவை கொள்கின்றேன், சுன்னத்தான கொள்கைகளை கொள்கின்றேன், நபிலான கொள்கைகளை கொள்கின்றேன், எல்லா விஷயங்களையும் செய்கின்றேன். அதிகப்படியாக என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு குணம்தான், எப்பொழுதுமே யாரையுமே நான் கெட்ட எண்ணங்கள் எண்ணியதில்லை, தவறான எண்ணங்கள் என்பது எண்ணியதில்லை. எல்லோரையும் நான் எண்ணக்கூடியது நல்ல எண்ணங்களில் நான் எண்ணிக்கொண்டிருப்பேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த எண்ணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொர்க்கம் இவருக்கு சொர்க்கவாதி என்பதை கூறியிருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, விருந்தோம்பலில் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் தான் என்பதை பற்றி இத்தனை ஹதீஸ்கள் வாயிலாகவும் இத்தனை சரித்திரம் வாயிலாகவும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. வரக்கூடிய விருந்தாளிகளை நமக்கு வீட்டிற்கு வரக்கூடிய பரக்கத்துகளாக எண்ணி அவர்களை முகமலர்ச்சியுடன், யாராக இருந்தாலும் அவர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று விருந்தோம்பல் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்பிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.